என்னடா இது வெறும் பிளாஸ்டிக் கவர் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஆக்சுவலாக வந்து மண் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது செடி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே மண்ணை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருது. இது ஒரு 30 நாள் 40 நாள் அப்படியே விட்டுறது. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேயர் பை லேயராக வந்துட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு வேஸ்ட்டு பூ இது மாதிரி நம்ம தோட்டத்துலேயே இருக்கிற ஒரு சில வேஸ்ட்லாம் போட்டு மேலே மண் போட்டு மூடி 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 லேயர் லேயராக வச்சு ஒரு 40 நாள் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 days பார்த்திங்கன்னா நல்லா செட்டில் ஆகிடும். அதில் அந்த நுண்ணுயிர்கள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வேஸ்ட் போட்டு வரேன். அதுக்கப்புறம் மேலேயே இதில் மண்ணெல்லாம் போட்டேன்னா நல்லா ஓரளவுக்கு கவர் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஒரு 40 days லேசாக தண்ணி ஊற்றிட்டே வரணும். கடைசி கட்டத்தில் கொஞ்சம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை செடி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே அடிஷ்னலாக எதுவும் உரம் கொடுக்க தேவையில்லை. செடி நல்லாவே வரும். 6 months to 1 year வரைக்குமே நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி காய ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே இதான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு வெள்ளை செம்பருத்தி கிளை வச்சுருக்கேன் இந்த சின்ன செடியில். இது இப்போ தான் துளுத்து வருது. ஸோ மண் கலரில் இது வந்து ரெடி பண்ணி இப்போ வச்சது நல்லாவே வருது. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் ஆட் பண்ணுங்கள். இல்லை இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நான் லேயர் பை லேயராக எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் கமெண்ட் போடுறேன். தேங்க்யூ.